75வது பிறந்தநாள். ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஒரு குதிரை நம்பர் 1லேயே இருக்குது அப்படின்னா எந்த துறையாக வேணா இருக்கட்டும், அது சினிமா துறை அப்படின்ற பட்சத்தில் தலைவர் நம்பர் 1 இருக்காரு. ஸோ 75 இயர்ஸ் பீங் நம்பர் 1, அதுதான் பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து ரஜினிகாந்தோட ஃபாலோவர்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் உண்டு. சிவாஜி ராவ்ன்ற மனுஷனோட ஃபாலோவர்ஸும் நாங்கள். ஸோ அதனால் ஒரு ஒரு குதிரை வந்து வெற்றி குதிரையாக இருக்குது அப்படின்னா அது ரோல் மாடலாக நாங்கள் எடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ படையப்பா ரீரிலீஸ் தலைவர் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறது தலைவர் கொடுக்குற கிஃப்ட்டு. ஸோ வாழ்த்த வயதிலை வணங்குகிறோம் தலைவா. 75 வயசு, சும்மா சிங்கம் மாதிரி இருக்கீங்க. மேலும் மேலும் நிறையா படங்கள் நடிங்க. இன்னும் 100 ஆண்டு காலம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். வி லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என் பேர் ரோஹித். நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சினிமா ஃபேன். பட் ஆனால் நம்ம தலைவரோட பேஸ், தலைவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அவரோட ஃபேனாக இருந்தாலே ஒழுக்கம்னா என்ன, எல்லாரையும் மதிக்கணும். அந்த ஒரு இது. இன்றைக்கி அவர் பர்த்டே வேறு. தீபாவளியை விட உங்களுக்கு தெரியாது, இவர் பர்த்டேனால ஆஃபீஸெல்லாம் இல்லாமல் லீவெல்லாம் போட்டு இன்றைக்கி தலைவர் பர்த்டே கொண்டாடுறோம். அவ்வளோதான். அவர் ஒரு பாசிட்டிவ் ஆரா. நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டட் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே நம்மளோட சோகத்தில், நம்ம சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். வா பார்த்துக்கலாம், அப்படி ஒரு சம மோட்டிவேஷன் அவர். ஸோ அவர் இன்னும் மேலும் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணோம். தலைவா, காட் பிளெஸ் யூ தலைவா. காட் பிளெஸ் யூ தலைவா. தலைவா ஹாப்பி பர்த்டே. மாஸ் காட்டுறீங்க, எல்லா இடமும் தீயா பறக்குது. அந்த அரங்கம் மதுரட்டுமே தான். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கையா. எங்கள் அப்பா சொல்லி நான் தலைவர் படம் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா தீவிரமான தலைவர் ஃபேன். அப்பா சொல்லி தலைவரை காட்டி, தலைவர் ஸ்வாகை காட்டி, ஸ்டைலை காட்டி என்னையும் அப்படியே தலைவர் ரத்தமாக்கிட்டாரு. நான் தலைவர் பயங்கரமான ஃபேன். எந்த அளவுக்கு ஃபேன்னா, இங்கே பாருங்கள், ஃபோனோடைய ஹோம் ஸ்க்ரீனும் தலைவர் தான், டிஷர்ட்டும் தலைவர் தான். தலைவா ஹாப்பி பர்த்டே. இதே படையப்பா உதயம் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட 25 வருஷமாக அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரே ரிங்டோன், படையப்பா ரிங்டோன் மட்டும்தான். இதை அடித்தா மட்டும்தான் என்னால் எந்திரிக்க முடியும். வேணா ஒரு சாம்பிளுக்கு நான் வேணாலும் எடுத்து காட்டுறேன். நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. நவீன் 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 நீ சொல்லு. ஐயா, தலைவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக கூலி பார்த்தேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு கூலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ பாருங்க, நான் போடாமே வருது பாருங்க. இதுதான் தலைவரோட ரிங்டோன். நான் மோர் தென் 30 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது சேம் ரிங்டோனு. அந்த அளவுக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன எல்லாருக்கும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்க தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் படையப்பா படத்துக்காக வந்திருக்கோம், ரீரிலீஸ்க்காக. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விழா மாதிரி இருக்குது. தலைவரோட பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஈகராக வெயிட் பண்ணுறோம். என்னென்ன உள்ள சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். படையப்பா ரீரிலீஸ் பார்க்குறோம். 45 இயர்ஸாக நான் தலைவரோட படம் பார்த்துட்டுருக்கேன். 35 இயர்ஸ் ஃபஸ்ட்